நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி பாரதி வீட்டுக்கே வந்து அறிவும் ஸ்வேதா வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது ஏன் எதுக்கு எல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம தர்மலிங்கம் வந்து அறிவு கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்கள் செய்ய முடியாத நான் கொஞ்சம் நல்லா செஞ்சு விட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்னையா செஞ்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இங்கே குடும்பத்தை வந்து சந்தோஷமாக இருந்தாங்களே இப்போ ஒவ்வொரு ஆளாக தனித்தனியாக பிரிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ இப்போ தான் வந்து என் காதுக்கு ஒரு இனிமையான செய்தி சொல்லியிருக்கேன். அப்படி என்னையா நடந்துச்சு அதை சொல்லியா அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு கேட்குறாங்க. சார் உங்கள் அக்கா இருக்காங்களே சாரதா அவங்க வீட்டை விட்டே போயிட்டாங்க. நம்ம பாரதி இருக்கால வீட்டை விட்டே அனுப்பி வச்சிட்டா. அவங்களும் பொட்டி பிடிக்கலாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இங்கே வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா எங்கே போனாங்களே தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாரு. ஐயோ இப்போ தான் என் காதுக்கு வந்து ரொம்ப இனிமையான செய்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் இங்கே பார்த்துக்கிட்டோம்னா ஆதி ஒரு பக்கம் பாரதி ஒரு பக்கம் பிரிஞ்சு கிடக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் வந்து நேரில் பார்க்கணுமே, நாளைக்கே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அறிவும் ஸ்வேதாவும் கிளம்பி மறுநாளே வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனேயுமே வந்து பாரதி ஆதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. இங்கே எதுக்கு வந்தீங்க இப்போ தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன மாப்பிள்ள இன்னும் வந்து பழசம் மறக்கலையா? நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழலாம்னு நினச்சி தான் வந்தோம். இப்போ தான் வந்து உங்களோட அருமை அக்காவோட அருமை எல்லாம் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் உண்மையாகவே திருந்திட்டோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் தப்பு பண்ணோம். அது என்னமோ உண்மை தான். பாரதி எங்களை மன்னிச்சிருமா? நாங்கள் உங்களுக்கு வந்து நிறைய வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கோம், தீமையெல்லாம் செஞ்சுருக்கோம். என்னை மன்னிச்சிருமா? இப்போ வந்து எல்லாத்தையும் திருந்தி வாழலாம், குடும்பமாக வந்து ஒன்றா வாழலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். அதான் அக்கா வந்து அங்கே வீட்டில் இல்லை, இங்கே தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதான் நேர்லேயே வந்து அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுடணும் காலில் விழுந்தாவது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன பண்ணுறது, உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் ஒரு வெறி தான். அதனால தான் நான் வந்து அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மாப்பிள்ள நீங்கள் அக்காவை கூப்பிடுங்க, அக்கா கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு அறிவு. உடனே வந்து அக்கா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ளை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்கே தானே வந்தாங்கன்னு சொன்னாங்க, கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அம்மா நேற்றே கிளம்பிட்டாங்க, அங்கே வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே என்ன மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்க? நான் அங்கே போய் கேட்டதுக்கு தான் இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். நீங்கள் என்னன்னா அங்கே வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நேற்று பாரதி கிட்டலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போயிட்டாங்களா? எதுவும் சண்டை எதுவும் போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாரதி வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. ஆமாம் சண்டை போட்டோம், அவங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, நான் தான் திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்போனா எங்கே போனாங்கன்னு தெரியலையே. மாப்பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நான் கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா அறிவு ஒரு பக்கம் ஆதி ஒரு பக்கம் கால் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்காங்க. எல்லாருமே வந்து இங்கே வரல அங்கே வரலன்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க ப்ரோமோவை.